பிராமணர்களை வேட்பாளர் நிறுத்தினதுனால. சரிங்களா? நம்ம இப்ப வந்து யோசிப்போம். பாஜகவுடைய ஆட்சி 3 முறை ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு முறை திரௌபதி முர்மு, இன்னொரு முறை அப்துல் கலாம், இன்னொரு முறை ராம்நாத் கோவிந்த். 3 பேரை பிரசிடெண்டா பாஜக தேர்ந்தது. 3 பேர்ல யாராவது ஒருத்தர் பிராமணரா அப்படின்னு நீங்க சொல்லணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பிராமணரான்னு சொல்லணும். அவருக்கு வலதுகரமாக மூளையா இருந்து கட்சியும் நாட்டையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமித்ஷா பிராமணரான்னு சொல்லணும். தமிழ்நாட்டு மாநில தலைவர் பிராமணரான்னு சொல்லணும். இப்படி கீ போஸ்ட்ல எந்த ஊர்ல பிராமணர், தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்லயே பாஜகலே ஒரு பிராமணர் கீ போஸ்ட்ல இருக்கார் பாத்தீங்களா சார்? அவர் தான் சார் நம்பர் 1, அவர் தான் சார் நம்பர் 2 அப்படின்னு யாராவது ஒரு ஆள் சொல்லணும். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க சொல்லணும். இங்க விட்டுருங்க, வேற எங்கேயாவது சொல்லுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்க. அப்ப பிராமணர்களுக்கு பாஜக எந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு பிராமணர்களுடைய கட்சி, அதனால இவர் வந்து 6 பேருக்கு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறனால இவர் பிராமணர் பி டீம். இதை நான் சொல்றேன், பிராமணர்களுக்கு தான் அரசியல் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது எல்லா கட்சிகளிலுமே, இன்க்ளூடிங் பாஜக. நான் தெளிவா சொல்றேன். என்னை பாஜக தான் நீங்க எல்லாம் விமர்சிக்கிறீங்க, நான் இன்க்ளூடிங் பாஜகன்னு சொல்றேன். மற்ற கட்சி பத்தி பேச வேண்டியது எல்லாம் சொல்றேன். அப்ப பாஜக நீங்க கீ ஃபேஸ் ஏதாவது சொல்லுங்க, ஒரு பெருமுகம் சொல்லுங்க, ஒரு முக்கியமான. ஆமா என்ன சார் பூரா பாப்பாங்களா வச்சுட்டு நீங்க இப்படி பேசுறீங்க? கேளுங்க, தமிழ்நாட்டில் யாரையா சொல்லுங்க நீங்க, இல்ல வட மாநிலங்களில் நீங்க யாரையா சொல்லுங்க. இப்போ பாரு சார் 58 பேர்ல வந்து 30 பேர் பிராமின் சார் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. அப்படி இல்லாத போது பாஜக முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொல்றதே தவறு. அதோடைய பி டீம்னு சொல்றது அபத்தமான தவறு. ஏன்னா அண்ணன் வந்து சரி பிராமணர்கள் ஒரு 6 பேருக்கு கொடுத்துட்டாரு, சரி மீனவர்கள் கொடுத்துருக்காரு, கிறிஸ்தவர்கள் கொடுத்துருக்காரு, முஸ்லீம்கள் கொடுத்துருக்காரு. ஏன் நீங்க வந்து ஜவாஹிர் அல்லாவுடைய பி டீம்னு சொல்லவே இல்லை? ஏன் இனிகோ இருதராஜோட பி டீம்னு சொல்லவே இல்லை? அது என்ன கணக்கு உங்களுக்கு? அது பிராமணர்களுக்கு ஒரு 6 பேர் கொடுத்தா மட்டும் பி டீம் வந்துருது. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற சமூகத்திற்கும் கொடுக்கும்போது நாடார் கொடுத்துருக்காரு, தேவர் கொடுத்துருக்காரு, எந்த சமூகத்துக்கு கொடுக்கலன்னு சொல்லுங்க. அப்ப எல்லா சமூகத்துக்கு கொடுத்ததை நீங்க பாராட்டுவீங்களா? அதுல ஒரு 4 பிராமணர் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க விமர்சிப்பீங்களா? பிராமணர்லாம் வரக்கூடாது அரசியலுக்கு, தமிழர்கள் இல்லையா? ஊவே சாமிநாத ஐயர் செஞ்சதை விட தமிழுக்கு வேற யார் செஞ்சிருக்கா சொல்லுங்க? பாரதியார் செஞ்சதை விட தமிழுக்கு யார் செஞ்சிருக்கா? யார் சொல்லுங்க? திராவிட இயக்க தலைவர் ஒருத்தர் வந்து பாரதியாரோட கம்பேர் பண்ணுங்க. திராவிட இயக்க ஒரு தலைவர் வந்து நீங்க ஊவேசாவோட கம்பேர் பண்ணுங்க. யாரா ஒருத்தரை நீங்க சொல்லுங்க சார். இவர் வந்து இருங்க சார், இவரை விட ஊவேசார் சூப்பர் சார், ஊவேசாவோட இவர் சூப்பர் சார், பாரதியோட இவர் சூப்பர் சார், ஒரு திராவிட இயக்க தலைவர் நீங்க சொல்லுங்க. தமிழுக்காக உயிரை கொடுத்தவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார். அவர்களை நீங்க வந்து என்ன சொல்லிங்க? அவங்க ஜாதிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்க சொல்லுவீங்களா? அந்த ஜாதி வந்து வெளியில வந்து நீங்க காட்டுங்க.